அனைவருக்கும் வணக்கம். நான் கவிஞர் ஜெயபாஸ்கரன். படையாண்ட மாவீரா படத்தை பார்த்து மிகவும் பரவசப்பட்ட நிலையிலே இப்போது நான் இருக்கிறேன். காடுவெட்டி குரு என்று அறியப்பட்ட மாவீரன் ஜே குரு அவர்களை, குரு என்கிற குருநாதன் அவர்களை தமிழ்நாடு அரசு பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு சட்டங்களிலே கைது செய்து சிறைகளிலே அடைத்திருக்கிறது. ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டு, குற்றவாளியாக குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டு, பொய் வழக்குகள் புனையப்பட்டு அவரை தமிழ்நாட்டை ஆண்ட அரசுகள் சிறைகளிலே அடைத்திருக்கின்றன. அதையெல்லாம் மீறி அவர் வென்றெடுத்து மக்கள் தலைவனாக வெளியே வந்தார். தமிழின போராளி மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் எப்படி இருப்பார் என்பதற்கு மாவீரன் ஜே குரு அவர்கள் ஒரு சிறந்த சான்று. அரசாங்கத்தால் சிறையில் அடைக்கப்பட்ட அந்த மாவீரனை, காவலர்களால் சிறையில் அடைக்கப்பட்ட அந்த மாவீரனை நமது இளவல் கௌதமன் அவர்கள் தமது திரைப்படைப்பின் வாயிலாக விடுதலை செய்திருக்கிறார். இது மாவீரன் ஜே குரு அவர்களை சமூகத்தின் முன்பு சரியாக அறிமுகப்படுத்துகிற ஒரு படைப்பு. தலைவன் மரம் வெட்டியாக இருந்தால் தொண்டன் காடு வெட்டியாகத்தான் இருப்பான் என்று வாயை வாடகைக்கு விடுக்கிற ஒரு பேராசிரியர் ஒரு முறை சொன்னார். தலைவன் மரம் வளர்க்கிறவராக இருக்கிறார், தொண்டனும் அவரை பின்பற்றி மக்களை காப்பாற்றுகிறவராக இருந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த படம் இங்கே நமக்கு உரத்து ஒழிக்கிறது. படத்தின் இந்த படத்தில் இருக்கிற வசனங்களை நாம் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். அறம் என்பதை குறித்தும், மண்ணின் உரிமைகளை குறித்தும், மக்கள் எப்படி போராட வேண்டும் என்பதை குறித்தும், எப்படி ஒரு போராளி சமரசமில்லாமல் இருப்பான், போராடுவான் என்பதை குறித்தும் வசனங்களை மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார் அன்பு தோழர் பாலமுரளிவர்மன் அவர்கள். தமிழ் திரைப்பட உலகத்திற்கு இப்படி ஒரு வசனகர்த்தா கிடைத்திருப்பது அது ஒரு வகையிலே சிறந்த பயன்தான். ஒரு இடத்திலே நான் கூர்ந்து கவனித்தேன். அது எத்தனை பேர் கவனித்தார்கள் எனக்கு தெரியாது. இங்கே கதாநாயகனாக அறியப்பட்டிருக்கிற ஒருவர் சொன்னார், மக்கள் நலம், மக்கள் வாழ்க்கை என்று இதற்கெடுத்தாலும் போராடி கொண்டே இருந்தால் நாடு சுடுகாடாகத்தான் இருக்கும், இந்த நாடு சுடுகாடாகத்தான் போகும் என்று நாம் கதாநாயகனாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஒருவர் சொன்னார். இந்த திரைப்படத்தில் அந்த வசனத்தை வில்லன்கள் வாயால் சொல்ல வைத்து அது மக்களுக்கு எதிராக ஒரு கதாநாயகன் பேசிய வசனம் என்று மெய்ப்பித்திருக்கிறார் நமது வசனகர்த்தா பாலமுரளிவர்மன் அவர்கள். ஒவ்வொரு வசனமும் அதற்கான காட்சிகளை வடிவமைத்திருக்கின்றன. இயக்குனர் கௌதமன் அவர்கள் அவர் ஏற்பாடு செய்து படம் பிடிக்கிற காட்சிகளோடு அந்த வசனங்கள் போட்டி போடுகின்றன. இது இரண்டுமாக சேர்ந்தான் படத்தை தூக்கி பிடித்திருக்கிறது.